வணக்கம். குரு பயிற்சி பலன் பற்றி பேசுகிறோம். மகர ராசிக்கு பேசுகிறோம். காலபுருஷ சக்கரத்தில் மகர ராசி 10வது ராசிங்க. 10வது ராசி இந்த ஒரு 2.5 ஆண்டு காலம், இந்த ஒரு வருஷம் குரு நம்மளுக்கு இந்த குரு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய நோய் நொடி கடன் சத்துரு வியாதியில் உட்காந்து என்னென்ன மகர ராசிக்கு தொந்தரவு கொடுக்கணுமோ அத்தனை தொந்தரவையும் கொடுத்தாருங்க. குரு 6ல் உட்காருறது. பொன்னவன் 3, 6, 8, 12 அந்த புலிப்பாணி பாட்டில் குரு இருக்கிற இடத்துல இருந்தால் நல்லது, இல்லாத இடத்துல இருந்தால் எல்லாமே மதிக்கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம். 7.5 சனி, குரு 6ல். மகர ராசிக்காரர் உயிரோடு இருக்கிறது அரிதுங்க. அதாவது போகிற பக்கமெல்லாம், அதாவது எந்த பக்கம் போனாலும் அவனுக்கு ஹேண்ட் கப் போட்ட மாதிரி லாக்கர் தான். எதுலேயும் ஒரு வழி தெரியாத ஒரு 4 மூலையிலையும் நான் வீட்டுக்குள்ளே கொண்டாந்து விட்டுட்டு வெளிச்சமில்லாத வீட்டில் இருந்த மாதிரி தான், இருட்டு வீட்டில் இருந்த மாதிரி தான் இந்த ஜாதகம் மகர ராசிக்காரர் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்குறாங்க. இப்போ மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய வெற்றி. 3ஆம் இடத்துக்கு சனி போயிருக்கார். ராசிநாதன் 3. சனி எப்பவுமே 3, 6, 11 இருந்தால் தான் மிகப்பெரிய யோகம். ராசிநாதன் 3ல் போய் உட்காந்து வெற்றி வீரியம் சொல்லக்கூடிய இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்காந்து ராசிநாதன் திசை நடத்துகிறாரு. அதே மாதிரி குருவும் 6ல் இருந்த குரு 7க்கு போயிட்டார். இதுதான் இந்த குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு இருக்கா மகர ராசிக்கார். பொற்காலம் அப்படிம்பாங்க, புதையல் யோகம் அப்படிம்பாங்க. இந்த குரு பயிற்சி 7ல் உட்காந்து ராசிநாதனை 7ஆம் பார்வையாக பார்க்குறதும், 5ஆம் பார்வையாக 11ஆம் லாபஸ்தானத்தை பார்க்குறதும், 9ஆம் பார்வையாக 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரியஸ்தானம் பார்க்குறதும். அப்போ மகர ராசிக்காரர் எதை தொட்டாலும் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி. ₹1 ஒரு வருமானம் செஞ்சானா அது ₹10 லாபமாக கிடைக்குமா. புதையல் எடுப்பான் அப்படிங்கிறா மகர ராசிக்கார். அவங்க வயசுக்கு தகுந்தாப்போ, அதாவது ஒரு டீனேஜ்னால் அவங்க கல்வி எஜுகேஷன் அந்த மாதிரி அமைப்புகள், ஒரு பரவமான குடும்பத் தலைவர்கள்னால் அவங்க குடும்பத்தில் இது வரைக்கும் என்னென்ன குறைகள் இருந்ததோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறது. தைரியஸ்தானம்னா 3 வெற்றி மேல் வெற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் அந்த மகர ராசிக்காரருக்கு ஒரு நல்ல யோகமான. அடுத்தது ராகுகேது பயிற்சி நவம்பரில் ஆகுது. அதுவும் இந்த 6, 12 இருக்கிற ராகுகேது பயிற்சி, அது அடுத்த பயிற்சி வரும்போது ராசியிலையும் 7ஆம் இடத்துக்கு வருவார். 7ஆம் இடத்துல உட்காந்து குருவோடு சம்மந்தப்பட்டு கோடீஸ்வர யோகத்தை செய்யக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்குது. இந்த மகர ராசிக்கு இந்த கோச்சார கிரகநிலைகளெல்லாம் ராஜயோகமான கிரகநிலையாக தான் இருக்குது, மோசமாக சொல்கிறக்கே இல்லை. ஆனால் அவங்க வயசுக்கு தகுந்த போல் அவங்க திசாநாதன் திசா புத்திக்கு தகுந்த போல் ஜாதகங்களில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அது நீங்கள் ஜோசிகாரை பார்த்து அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியானால் கண்டிப்பாக ஜோசியம் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் ஜோசிகாரர்கிட்ட கொடுத்து. அது அவங்களுக்கு நல்லது. சின்ன சின்ன ஏற்ற இறங்கள் இருந்தாலும் கூட அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கோயில் குளம் போயிட்டு, அந்த கோயில் குளம் போய் அதுக்கு தகுந்த இறைவனை வழிபட்டாலே மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடியது. புதையல் யோக ஜாதகம், கோடீஸ்வர யோக ஜாதகம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.